மே 4 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. விசுவாசத்தின் ஜெயம். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 56 வசனங்கள் 1 முதல் 4 வரை. தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? குறிப்பு வசனம்: நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 56:3. 4 வயது சிறுவனான கால்வினின் வழக்கமான சரீர பரிசோதனையின் போது அவனது உடலில் சில வித்தியாசமான வெள்ளை புள்ளிகள் தோன்றியிருப்பது கண்டறியப்பட்டது. அவனுக்கு சில மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டு ஊசி போடப்பட்ட அந்த இடத்தில் ஒரு சிறிய பேண்டேஜை ஒட்டி அனுப்பினர். வீட்டுக்கு வந்த சில மணி நேரத்துக்கு பிறகு அவனுடைய தந்தை அந்த சிறிய பேண்டேஜை அகற்ற முயன்றபோது கால்வின் பயத்துடன் சிணுங்கினான். மகனுக்கு ஆறுதல் கூற முயன்ற அவனது தந்தை, கால்வின், உனக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய எதையும் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று சொன்னார். பேண்டேஜை அகற்றும் பயத்தை விட தன் மகன் தன்னை நம்ப வேண்டும் என்று அவனது தந்தை விரும்பினார். சௌகரியமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது சோர்வடைபவர்கள் 4 வயது குழந்தைகள் மட்டுமல்ல. அறுவை சிகிச்சைகள், அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிதல், மன அல்லது உளவியல் சவால்கள் போன்ற இன்னும் பல நமது அச்சங்களையும் பெருமூச்சுகளையும் அழுகைகளையும் முனகல்களையும் தூண்டுகின்றன. தாவீது தன் மீது பொறாமை கொண்டு தன்னை கொல்ல வகை தேடிய சவுலிடமிருந்து தப்பித்து பெலிஸ்திய தேசத்தில் காத் என்னும் இடத்துக்கு ஓடிப்போனார். அங்கு அவர் அடையாளம் காணப்பட்ட போது தனக்கு என்ன நேருமோ என்று கவலைப்பட்டார். தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டார். இந்த சங்கடமான சூழ்நிலையை பற்றி யோசித்த தாவீது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்று எழுதுகிறார். வாழ்க்கையின் அசௌகரியங்கள் நமக்கு அச்சத்தை தூண்டும் போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பரலோக தகப்பன் மீது நம்பிக்கை வைக்கலாம். தற்போது எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறது? ஜெபத்தில் உங்கள் அன்பான பரலோக தகப்பன் முன் உங்கள் பயத்தை கொண்டு வரும்போது அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் எப்படி இளைப்பாறக்கூடும்? அன்பான தேவனே, என் மனித இயல்பிலும் பலவீனத்திலும் நான் பயப்படுகிறேன். எனது சோதனைகள் மற்றும் அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் உமது அன்பையும் அக்கறையையும் காணவும் அனுபவிக்கவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.